தாவேக அரசு பொறுப்பேற்றவுடன் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில நிதியமைச்சர் மரியவில்சன் இன்று மாலை 5:30 மணி அளவில் இந்த வெள்ளை அறிக்கையினை வெளியிட இருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தாவேக அரசு பொறுப்பேற்றவுடனேயே கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலம் குறிப்பாக நிதி பற்றாக்குறை, நிதி முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தெரிவித்திருந்தார். அதை ஆட்சி பொறுப்பேற்றவுடனே வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவோம் என்று தெரிவித்த நிலையில இன்று நிதியமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள் இன்று மாலை வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார். இதே போல கடந்த திமுக ஆட்சியில 2021 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இதே போல நிதி அறிக்கையை அப்போதைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் வெளியிட்டார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த பத்திரிகை சந்திப்பு என்பது நடைபெற்றது. அதே போல இந்த அரசு பதவியேற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள்ல கடந்த அரசு வாங்கிய கடன் எவ்வளவு, ஏற்கனவே 10 லட்சம் கோடி அளவிற்கு கடன் வாங்கியிருப்பதாகவும் ஒவ்வொருத்தரும் கடன் வாங்கி அதை பல்வேறு ஊழல் செய்திருப்பதாக கூட தமிழக முதல்வர் பிரச்சாரத்தின் போது பல குற்றச்சாட்டு வைத்தது பார்க்க முடியுது. இந்த கடந்த குறிப்பாக சொன்னால் இந்த அரசு பொறுப்பேற்றவுடனேயே நீதித்துறை செயலாளர் சித்திக் அவர்கள் மாற்றப்பட்டார். கூடுதல் தலைமைச் செயலர் இருக்கிறார். அவர் மாற்றப்பட்டதே அவர் பொறுப்பேற்றதும் தொடர்ந்து இந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து அது தொடர்பான பணிகள் நடைபெற்றது. கடந்த ஒவ்வொரு துறையும் 58 துறை சார்ந்த செயலாளர் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு துறைக்கும் எத்தனை நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நிதியை சரியான முறையில் கடந்த ஆட்சிகள் பயன்படுத்தப்பட்டதா, அதில் ஏதோ முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறதா, அதுவும் இல்லாமல் வெளியே ஒவ்வொரு துறை சார்ந்து வெளியே எத்தனை கடன் வாங்கப்பட்டிருக்கிறது, தமிழக அரசு தற்போது கடன் நிலவரம் எவ்வளவு உள்ளிட்டவை குறித்து முழுமையாக ஆலோசனை செய்து அதற்கான முழு விவர அறிக்கையை, அதாவது வெள்ளை அறிக்கையை இந்த அரசு தயார் செய்திருக்கிறது. தற்போது இன்று நிதித்துறை அமைச்சர் அவர்கள் இன்று 5 மணி அளவில் அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார். குறிப்பாக மிகுந்த எதிர்பார்ப்புகளில் இருக்கிறது. ஏனென்றால் முக்கியமா சொல்ல வேண்டும் என்றால் கடந்த ஆட்சிகள் செய்த பல்வேறு முறைகளை வெளிப்படுத்துவோம் என முதல்வர் தெரிவித்தது போல இன்றைய வெள்ளை அறிக்கையில் அந்த முறைகேடு தொடர்பாக தகவல் இருக்குமா, கூடுதல் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்கக்கூடிய கடனை உச்சபுறமை அதிகப்படுத்தி வாங்கிக்கலாம் உள்ளிட்ட குறித்த விவரங்கள் இன்று வெளியாக இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத். தாவேக அரசு பொறுப்பேற்றவுடன் நிதி நிலைமை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இன்று மாலை 5:30 மணியளவில் நிதியமைச்சர் மரியவில்சன் வெள்ளை அறிக்கையினை வெளியிடுகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இன்று மாலை 5:30 மணியளவில் நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரியவில்சன் வெளியிட இருக்கிறார். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும்ன்றதை பார்க்கலாம். வணக்கம். நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை இன்று மாலை வெளியிடப்பட இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் மரியவில்சன் இன்று மாலை வெளியிட இருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை 5:30 மணி அளவில் நடைபெறக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த வெள்ளை அறிக்கை என்பது வெளியிடப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் பொறுத்தவரையில் பொறுப்பேற்ற நாளன்றே நிதிநிலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் கடந்த ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முறைகேடுகள், செலவு செய்யப்படக்கூடிய அந்த நிதி விவரங்கள் குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். கடந்த 1 மாத காலமாகவே வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கான பணிகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. அண்மையில் செய்தியாளர் சந்திப்பின் போதும் கடந்த மாதம் நிதித்துறை அமைச்சர் மரியவில்சன் 2 வாரங்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று மாலை சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை அமைச்சர் மரியவில்சன் வெள்ளை அறிக்கையை வெளியிட இருக்கிறார். கடந்த 5 ஆண்டு காலம் திமுக அரசில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள், வழங்கப்பட்ட டெண்டர்கள், அதில் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகள், குறிப்பாக நிதிநிலை முறையாக செயல்படுத்தப்பட்டதா, நிதி ஏதேனும் வீணாக செலவு செய்யப்பட்டதா, டெண்டர்கள் சரியான நபர்களுக்கு வழங்கப்பட்டதா அல்லது ஒரே டெண்டர் பல நபர்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததா என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசும் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்த நிதிநிலை அறிக்கை எந்த அளவுக்கு நிதிநிலையில் இடம் இருக்கிறது, அதனை செயல்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாகவும் வெள்ளை அறிக்கையில் விரிவான விவரங்கள் வெளியிடப்படும் என ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை இன்று வெளியிடப்பட இருக்கிறது. நிதித்துறை அமைச்சர் மரியவில்சன் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார். ஏற்கனவே திமுக அரசை பொறுத்தவரையில் பொறுப்பேற்றவுடன் அப்போது நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற நிலையில் இன்று நிதித்துறை அமைச்சர் மரியவில்சன் வெள்ளை அறிக்கையை வெளியிட இருக்கிறார். இந்த வெள்ளை அறிக்கையில் ஏற்கனவே கடந்த கால ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகள், அதே போன்று வீணாக செலவு செய்யப்பட்ட
தொடர்பான நிதி விவரங்கள், டெண்டர் முறைகேடுகள், அதே போன்ற நிதி விவரங்கள் உள்ளிட்டவை குறித்து விரிவான அறிக்கை என்பது வெளியிடப்பட இருக்கிறது. சுமார் 1 மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான அறிவிப்பையும் நிதித்துறை அமைச்சர் வெளியிட இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கையினை இன்று மாலை 5:30 மணியளவில் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் வெளியிட இருக்கிறார். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.